அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமாக வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக வந்து குரூப் 2A படிக்கிறவங்களுக்கு இப்போ குரூப் 4A படிச்சுட்டு OMR மெத்தட்ல எக்ஸாம் எழுதிட்டு திடீர்னு ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொன்னோடனே ஆன்லைன் எக்ஸாம்னா கஷ்டமாக இருக்குமோ, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி அட்டன் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் உட்காந்து எதை கிளிக் பண்ணுறது, எப்படி மாற்றுறது, என்ன எது அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்காது. நான் முழுமையாக வந்து ஆன்லைன் எக்ஸாமை எப்படி கரெக்டாக அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் OMR மெத்தடை விட ஆன்லைன் எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம OMRல ஒரு கொஸ்டினுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறுபடியும் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்குது. ஸோ முதல் முறையாக ஒரு சின்ன பதற்றத்தோட பயத்தோடு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி ஆஃபீஸ்லாம் வந்து ஒரு டெமோக்காக ஒரு மோக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், ரைட்டா? ஸோ நீங்களும் வந்து ஃபோனில் மோஸ்ட்லி செக் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராவது லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்கன்னா அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்களும் ஒரு டைம் வந்து எழுதி பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஃபஸ்ட் பேஜ் இதில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் சைடில் ரெக்கர்மெண்ட் போட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மோக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மோக் டெஸ்ட்டை கிளிக் பண்ணினா இப்போ டெமோக்காக நீ எழுதக்கூடிய அந்த மோக் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், ரைட்டா? ஸோ இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஓகே கேட்குது, நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பேர், என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, சப்ஜெக்ட் நேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, கைண்ட்லி கான்டாக்ட் த இன்விஜிலேட்டர் இஃப் தெர் ஆர் எனி டிஸ்கிரிப்ஷன் இந்த நேம் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் டிஸ்பிளே இந்த ஸ்க்ரீன் இந்த ஃபோட்டோ, அதாவது நீங்கள் இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு ஃபோட்டோவை ஓப்பன் ஆகிருக்கு, இல்லை ஃபோட்டோ தெளிவாக தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து சொல்லுங்கன்றாங்க. ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இங்கே லாகின் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை கொடுத்து அவங்க கொடுப்பாங்க. அந்த நம்ம ஆன்லைன் எக்ஸாம் போகும்பொழுது அதை வந்து நீங்கள் கொடுத்து இங்கே சைன்இன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது அவங்களே கொடுப்பாங்க, ரைட்டா? சரி, சைன்இன் நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா டெமோ தானே, அதிலே அவங்க கொடுத்துருக்காங்க மேண்டேட்டரியாக. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக படித்து பாருங்கள். இங்கிலீஷில் இருக்கிறது தான் வந்து இறுதி வடிவம்னு சொல்லியிருப்பாங்க. வினாக்களில் சந்தேகம் இருப்பின் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை இறுதியானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது டெமோக்காக இவங்க ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் பாக்ஸ்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 டைப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 டைப் தான் இருக்குது, 5வது டைப்ன்றது ஒன்று கிடையாது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், சம்திங் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைப் ஆஃப் பட்டன் இருக்கும். அதில் வந்து ரிவ்யூ மார்க் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம். பின்னாடி அதிலே ரிவ்யூவில் 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்போஸ் டைம் கிடைக்காத பட்சத்தில் அப்படியே விட்டுட்டா கூட அவங்க வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுக்காம இன்னொன்று கொடுத்தோம்னா அவங்க வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மார்க் பண்ணுறதுலாம் இருக்கும். பட் டிஎன்பிசியில் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுக்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் கம்பல்சரி நம்ம ஆன்சர் பண்ணணுன்றதுனால அந்த ரிவ்யூ வந்து இல்லை. பட் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் நான் உள்ள ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன் இதை பற்றி, ரைட்டா? இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா வெள்ளை கலராக இருந்தால் நீங்கள் வந்து இது வரைக்கும் கொஸ்டினை வந்து பார்க்கவே இல்லை, ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் இந்த வினாவிற்கு விடையளிக்கவே இல்லை, அதாவது பார்த்துட்டீங்க ஆனால் வந்து ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ வந்து வெள்ளையாக இருந்தாலும் செகுப்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். இதே நீங்கள் க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நம்ம கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது க்ரீன் கலர் ஆகிடும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து க்ரீன் கலர் ஆகிடும், அந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கத்திரிப்பூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து வேல்யூவேஷனுக்கு அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி டிஎன்பிசியில் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, அதாவது டவுட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. பின்னாடி உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அந்த கொஸ்டின் மீண்டும் படித்து பார்த்துட்டு அதுக்கான சரியான ஆப்ஷன் என்னவோ அது வந்து நீங்கள் கொடுத்து சேவ் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம், ரைட்டா? ஏன்னா எந்த கொஸ்டினை நம்ம வந்து ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம், பின்னாடி பார்த்துக்கலான்றதை நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கத்திரிப்பூ கலர் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா?
ரைட்டா. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேரோ மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி விடையளிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஷின் பேப்பர் தான் தெரியும், ஒரு டிஸ்பிளேல ஒரு கொஷின் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிளியர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம ஏபிசிடி மாற்றி கொடுத்துட்டோம்னா அதை கொடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம சேவ் கொடுத்துக்கலான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டா. நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் வந்து உள்ளே வந்து எக்ஸாம் எழுதும் போது என்ன கேட்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ ஆம் ரெடி டு பிகின், அதாவது எக்ஸாம் எழுத போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன். நான் இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டா நான் எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 1:19:58 வருதா, அதாவது 2 மணி நேரம் இந்த 100 கொஸ்டினுக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம்னா 3×18 180 நிமிடங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு வாட்ச் கட்டிட்டு போகணும் அவசியமே கிடையாது ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இங்கேயே நமக்கு வந்து டைம் தெரியுது, எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டைம் வந்து இதில் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ஆன்லைன் எக்ஸாமில் இது ஒன்று சொல்லலாம். ரைட்டா. சரி, இங்கேயுமே உங்களுடைய பேர் ஃபோட்டோ இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 ஆன்சர். இது வரைக்கும் நான் எந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணல, இப்போ தான் ஓப்பனே பண்ணியிருக்கேன். 0 ஆன்சர், 99 நாட் விசிட்டட். அதாவது நான் ஒன்று ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுதா. ஸோ 1வது கொஸ்டின் நான் பார்த்துட்டு இருக்கேன், மீதி 99 கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் நான் ஆன்சர் பண்ணவே இல்லை. ரிவ்யூவும் நான் எதுவும் பண்ணல. ரைட்டாக மார்க் பண்ணி ரிவ்யூ எதுவும் பண்ணல. இதான் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. சரி, இந்த ஸ்க்ரோல் மவுஸில் இப்படி நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வருங்க இந்த சின்ன ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை இப்படி டச் பண்ணால் கீழே வந்துடும். கீழே இருக்கிறத இப்படி டச் பண்ணால் அப்படியே மேலே போயிடும். ஸோ ஒன்று இந்த பட்டனை யூஸ் பண்ணி இப்படி நகர்த்தலாம், அல்லது வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணுற இந்த இதை வச்சு நம்ம வந்து இந்த கொஷினை வந்து நகர்த்திக்கலாம். ரைட்டா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம படித்து பார்ப்போம். நமக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து படிக்க டைம் கொடுப்பாங்க இல்லையா, கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து நமக்கு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இந்த 100 கொஷினுமே நம்மளால் படித்து பார்க்க முடியும். எப்படி சார்னா இப்போ ஒரு கொஷின் தான் நமக்கு தெரியுது. ரைட்டா. இப்போ நான் இவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த 100 கொஷினுமே நான் படித்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இது பாருங்கள், அந்த வியூ என்டையர் கொஷின் பேப்பர்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது நம்மளுடைய போட்டோ இருக்குங்களா, அதுக்கு மேலே கொஷின் பேப்பர்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க கொடுத்துருக்கூடிய 100 கொஷினுமே நம்மளால் படிச்சிக்க முடியும். பாருங்க, இவங்க கொடுத்த 100 கொஷினுமே நீங்கள் என்ன பண்ணலாம், 100 கொஷினுமே நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா. இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பரும் அதை கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு டைம் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுது அப்படின்னா ஆன்சர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 100 கொஸ்டினில் எது எந்தெந்த இடத்துல இருக்குது, மேக்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, அது லாங்குவேஜ் பேப்பர் எங்கே, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, எந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்குது, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஓவரால் வந்து ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பரை பார்க்குறது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா. சரி, இது இப்படி மட்டும் தான் சார் பார்க்கணுமா அப்படின்றதில்ல. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து எனக்கு 50வது கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுதோ செக்ஷன் ஏ செக்ஷன் பியில் ஸோ அது கொடுத்துருவாங்க. இப்போ செக்ஷன் ஏல இப்போ 100 கொஸ்டின் கொடுத்துருக்கான். இப்போ நான் வந்து 50வது கொஸ்டின் பார்க்கணும், எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பட்டனில் 50ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 50வது கொஸ்டின் வந்துடும். நீங்கள் 49 ப்ரெஸ் பண்ணால் 49வது வந்துடும். சார் எனக்கு 99வது கொஸ்டின் பார்க்கணும் சார்னா நீங்கள் 99 ப்ரெஸ் பண்ணால் 99வது கொஸ்டின் வந்துடும். ஸோ எந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த பட்டனை இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரைட்டா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை படிக்கிறேன். எனக்கு இது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதோ ஒரு விடை, இது இந்த விடையாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டெமோக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் கிளிக் பண்ண போகிறதில்ல, சும்மா உங்களுக்கு எப்படி வந்து அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஆன்சருக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படித்து பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த 2வது இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர்னு தோணுது, கரெக்டாக தான் அப்படி தோணுச்சுன்னா இதை கிளிக் அது அந்த மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி பட்டன் ப்ளூவாகிடும். இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் 2வது கொஸ்டினுக்கு போயிடும். ரைட்டா. இங்கே பாருங்கள் பட்டன் பாருங்கள், இங்கே ஒன்று வந்து பச்சை கலர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 2வது கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வச்சுக்குவோம். ரைட்டா.
ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஸோ நான் அது கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். இப்போ நான் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டவுட் வரும், சார் மேக்ஸ் கொஸ்டின் வச்சு நீங்கள் பாட்டு கிளிக் பண்ணிட்டீங்களா, இந்த ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டீங்களா, கம்ப்யூட்டரில் எப்படி சார் போடுவீங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ ரஃப் சீட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க ரைட்டா. அவங்களே ஒரு ஒயிட் பேப்பர் கொடுப்பாங்க, மேபி பென்னு கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா. ஸோ பென்னு அல்லது பென்சில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, ஆனால் பேப்பர் கொடுப்பாங்க. ரஃப் ஒர்க்குக்கு அவங்களே வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க ரைட்டா. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒயிட் பேப்பர் அவங்க கொடுக்கக்கூடிய பேப்பரில் நீங்கள் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த பேப்பரை வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடணும் ரைட்டா. இந்த டிஆர்பிலாம் அப்படி தான் பண்ணுறாங்க ரைட்டா. ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது எக்ஸாம் நம்மகிட்ட வராங்களே அவங்ககிட்டயே நம்ம வந்து கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வந்துடணும், எடுத்துகிட்டு வரக்கூடாது ரைட்டா. சரி, இதான் வந்து கான்செப்ட். இப்போ மேக்ஸுக்கு எப்படி போட்டு பார்க்குறதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும். மேக்ஸ் வந்துச்சுன்னா போட்டு பார்க்குறதுக்கு வெள்ளை பேப்பர் அவங்களே கொடுப்பாங்க, அதில் போட்டு பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நான் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். 3வது கொஸ்டின் வரேன். எனக்கு இது தெரியல, நான் 4வது கொஸ்டினுக்கு போகிறேன்னா நீங்கள் டேரெக்டாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 4வது கொஸ்டினுக்கு போய்க்கலாம். இப்போ நான் 3வது கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல ரைட்டா. சரி, இப்போ 4வது கொஸ்டின் வந்து எனக்கு ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்குது, ஆனால் சரியாக தெரியல. இந்த கேள்விக்கு வந்து நான் பின்னாடி ஆன்சர் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் குறித்து வச்சுக்கிறேன், இதுக்கு பின்னாடி ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து விடை தெரியவில்லை, இல்லை இந்த ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆனால் இது எனக்கு வந்து இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர்னு தெரியல, பின்னாடி நான் செக் பண்ணிக்கலாம் டைம் கிடைக்கும் போது அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதை ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ரைட்டா. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம்னா அது வந்து ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு ரைட்டா. இப்போ இந்த பட்டனில் பாருங்கள், இந்த இடத்துல கத்திரிப்பு கலரில் வந்திருக்கும். 4th கொஸ்டின் வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், ஆனால் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஆனால் 3வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்றத காட்டுது. இப்போ 5வது கொஸ்டின் பார்க்குறேன் ரைட்டா. 5வது கொஸ்டினுக்கு எனக்கு ஏதோ ஒரு விடை தெரியுது. அப்போ இதை கிளிக் பண்ணுறேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். உறுதியாக ஆன்சர் தெரிஞ்சிச்சு, ஸோ பச்சை கலர் கொடுத்துட்டேன். 6வது கொஸ்டின் வரேன், எனக்கு இதுக்கு விடை தெரியலையே, அப்போ என்ன பண்ணுறேன், ரிவ்யூ கொடுக்குறேன் ரைட்டா. ஸோ ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 4வது கொஸ்டினுக்கும் 6வது கொஸ்டினுக்கும் ஸோ நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன், ஆனால் ஆன்சர் பண்ணலை ரைட்டா. அப்போ ரெட் கலர் கொடுத்தாலும் நான் ஆன்சரே பண்ணவே இல்லை, எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணல. ஆனால் 4க்கும் 6க்கும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வினாக்களுக்கும் விடை அளிக்கணும்னு சொன்னதுனால இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ரிவ்யூ கொடுத்தாலுமே அந்த எவாலுவேஷனுக்கு எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 4, 6க்கு ஆன்சர் அண்டு மார்க்டு ஃபார் த ரிவ்யூ பண்ணுறதுக்கு 2 கொஸ்டினுக்கு நான் வந்து கொடுத்துருக்கிறேன். will not be considered for evaluation. ஸோ மதிப்பீடு செய்வதற்கு இந்த 2 கேள்விகளை நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்னு சொல்கிறதுனால அந்த 2 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஒருவேளை எனக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு வரும், என்னால் சப்மிட் கூட பண்ண முடியாது. ஸோ அதனால் கம்பல்சரி நம்ம அந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ரைட்டா. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்களா அதையே நாங்கள் வந்து எவாலுவேட் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி கிடையாது ரைட்டா. சரி, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வச்சுக்குவோம், சேவ் அண்டு நெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், 7வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். 8வது கொஸ்டினை படித்து பார்க்குறேன். ஓகே, எனக்கு விடை தெரிஞ்சுது ரைட்டா, விடை தெரிஞ்சுது, இந்த விடையாக இருக்கலாம். விடை தெரியவில்லைன்னு போகலாம், மேற்கொண்டு எவையும் இல்லை. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து தோணுதோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான்ப்பா நீங்கள் ஒவ்வொன்றா இவங்க கொடுத்துருக்கூடிய ஒட்டுமொத்த கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் ரைட்டா. ஆன்சர் பண்ணால் தான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து காட்டும். அதாவது நீங்கள் வந்து 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் அப்போ இருக்கு, நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகாது. தெர் ஆர் கொஸ்டின் இன் த குரூப் விச் ஆர் த மேண்டேட்டரி ஃபார் யுவர் அட்டெம்ப்ட். அதாவது மேண்டேட்டரினா கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும், நான் அட்டன் பண்ணாமல் சப்மிட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ கம்பல்சரி நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். அட்டன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸோ சப்மிட் பண்ண முடியும், இல்லைனா சப்மிட் பண்ண முடியாது ரைட்டா. ஏன்னா எங்கள் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இப்போ ஓகே, இதே மாதிரி நான் வந்து கொடுத்துட்டே போகிறேன் ரைட்டா. இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போகிறேன் ரைட்டா. சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும், இந்த மாதிரி நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்துக்கணும்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல செக்ஷனில் கிளிக் பண்ணால் 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், 5 கொஸ்டினுக்கு வந்து நாட் ஆன்சர், 86 கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணல, 2 கொஸ்டின் வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். இங்கே செக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து காட்டும் ஒட்டுமொத்தமாக அந்த குரூப்பில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை ஆன்சர் பண்ணலன்னு காட்டும். இந்த ஐ பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலும் காட்டும், இந்த இடத்துலையும் காட்டும். இங்கே வந்து அந்த கொஸ்டினவே காட்டும், எத்தனை கொஸ்டின் காட்டாது. இங்கே வந்து எத்தனை கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்து காட்டும்.
இந்த இடத்துலையுமே காட்டும். ரைட்டா, ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், இந்த இடத்துல எனக்கு வந்து இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சார், இது எனக்கு வேணாம் சார், நான் வந்து இது அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கருப்பு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணால் அது போயிடும் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இந்த இது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது இருக்கிறது நல்லது தான். அது இல்லைனா கொஞ்சம் இது மாதிரி எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம், எதெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலே இருக்கும் பாருங்கள். எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, எத்தனை மார்க் பண்ணணும்னு தெரியல. அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு நமக்கு தெரியாது. தெரியாமல் இங்கே கிளிக் பண்ணிட்டு எங்கடா இந்த ஆப்ஷன் எக்கானமே எங்கேயே ஓடி போயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். இந்த கருப்பு கலர் இருக்குல்ல, மறுபடியும் அது மேலே வச்சு ஷோ த கொஸ்டின் நம்பர் பேனல் அப்படின்னு வருதா, கிளிக் பண்ணால் வந்துடும். இதை கிளிக் பண்ணால் போயிடும், இப்படி பண்ணால் வந்துடும். ஸோ அதனால் திடீர்னு இது போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எங்கே காணமே ஐயோ அப்படின்னு பதட்டப்பட வேண்டியதில்லை. மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள், மேலே அழுத்தினா கீழே வரும், இதை அழுத்தினா மேலே போயிடும். ஸோ இந்த பட்டனை அப்படியே மவுஸில் அழுத்தி பிடிச்சிட்டும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணாலும் பண்ணலாம். இல்லை மவுஸ்லேயே இப்படி நவுத்துற மாதிரி அந்த சென்டரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ரோலிங் பட்டன், அதை நீங்கள் இப்படி நவுத்துனாலுமே அதை நவுதும். ரைட்டா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ நீங்கள் மார்க் ரிவ்யூலாம் சொன்னீங்களா, இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், எதுனா இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரெண்டாவது கொஸ்டினுக்கு இல்லை இதுக்கு வந்து வேறு ஆன்சர் வரும்னு தோணுது. உதாரணத்துக்கு இந்த ஆன்சரை வந்து நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸில், எனக்கு டைம் கிடச்சது, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த ஆன்சர் வராதுன்னு தோணுது. ரைட்டா, இதை வந்து எனக்கு வந்து இது வேண்டாம், இந்த ஆப்ஷன் வேணாம்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது போயிடுச்சா. இப்போ நான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு இங்கே ரெட் கலராக காட்டுது. ரைட்டா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குன்னு தோணுது, அப்போ இதை கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா எனக்கு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கும். ரைட்டா, ஆனால் வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது ஒரு டம்மி பட்டன் மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ரைட்டா, ஸோ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா இந்த ஆன்சரா, இப்போ நான் வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா இது போயிடும். இன்னொன்று வந்து சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஏன் சார் கிளியர் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணிட்டு தான் இதை போக வைக்கணுமா, அப்படியே கொடுத்தா ஆவாதா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஏ மட்டுன்றது இருக்குது, மேலே இருக்கிற ஆப்ஷன் பி மட்டும் இருக்குது. நான் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை, கொடுக்காமலே நான் பி மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதை நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ 6வது கொஸ்டினுக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு டவுட்டு, 5வது கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சரை வந்து சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்று இந்த இடத்துல ப்ரீவியஸ்ன்னு இருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் இதை கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வரும். ரைட்டா, ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ பாருங்கள் பி மட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ பி மட்டும் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காமலே நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ கிளியர் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னென்னா, அந்த இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இது கிளிக் பண்ணால் அது போயிடும். ஸோ ப்ரீவியஸ்னால் ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் அப்படியே பேக் வந்து போய் பார்க்குறது. இப்போ 5வது கொஸ்டின் இருக்குதா, ப்ரீவியஸ் 4வது கொஸ்டின், அடுத்த 3வது கொஸ்டின் வருமா, ப்ரீவியஸ் 3வது கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு தான் ப்ரீவியஸ் அப்படின்றத கொடுக்குறோம். இதை ப்ரீவியஸ் கொடுத்தும் பார்க்கலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 51வது கொஸ்டின் இருக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 67வது கொஸ்டின் இருக்கிறேன், இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு டக்குன்னு தோணுது 40வது கொஸ்டினை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. 40வது கொஸ்டின் பார்க்கணுன்னா சில பேர் இந்த ப்ரீவியஸ் இருக்குல்ல, இதே கிளிக் பண்ணுவாங்க. 66, 65, 64 இப்படியே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் 46 போகிறதுக்கு அல்லது 45 போகிறதுக்கு பேசாமல் இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, நேராக போயிட்டு நீங்கள் 45 கிளிக் பண்ணால் 45க்கு போயிடும். நீங்கள் 22க்கு போகணுன்னா 22 கிளிக் பண்ணால் 22வது கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த பட்டன் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எந்த கொஸ்டினுக்கு நமக்கு வேணுமோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் கொடுத்த போகணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துல போகிறதுக்கு போல இப்போ உதாரணத்துக்கு இப்போ 22வது கொஸ்டின் இருக்குது, 21வது கொஸ்டின் வேணால் நீங்கள் பட்டனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இந்த கிளிக் பண்ணினா 21வது கொஸ்டின் வந்துடும். ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் 50 கொஸ்டினுக்கு நான் பேக் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொடுத்து போகிறதுக்கு பதிலாக இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் அந்த டேரெக்டாக நீங்கள் எந்த கொஸ்டின் மேலே வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்துடும். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றது எதுக்கு, நீங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கான விடை உறுதியாக இதுதான் முடிவு பண்ணிட்டீங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த கேள்விக்கு விடை கொடுக்கும்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டோம், அது க்ரீன் கலர் ஆகிடும். இப்போ 21 வந்து க்ரீன் கலர் ஆகிடுச்சு, நான் ஆன்சரை கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா, கொடுத்துட்டேன். ரைட், இப்போ வந்து இதுதான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றது. மார்க் அண்ட் ரிவ்யூ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டவுட்டடாக இருக்குது, நான் பின்னாடி ரிவ்யூ பண்ணிக்கிறேன், எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதான். டைம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா மேண்டேட்டரி. ஆனால் வந்து பின்னாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மார்க் அண்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ரைட்டா, அப்போ கத்திரிப்பூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொஸ்டின் இப்போ உதாரணத்துக்கு 6வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணல,
வேல்யூஷன் எடுக்க மாட்டான், ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 6வது கொஸ்டின் கிளிக் பண்ணி இல்லை இந்திய ஸ்டேட் வங்கி வராது, இதுக்கு வந்து இந்தியன் வங்கி வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இந்தியன் வங்கி கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா அது கிரீன் கலரை மாறிடும். இப்போ 4வது கொஸ்டினுமே நம்ம ரிவ்யூ தான் கொடுத்துருக்குறோம். இப்போ 4வது கொஸ்டினுக்கு எனக்கு இல்லை எனக்கு வந்து இந்த கடைசி ஆப்ஷன் வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கடைசி ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த கத்திரிப்பு கலர் வந்து போயிடுச்சு. 3வது கொஸ்டினை ஆன்சரே பண்ண காணும், 3வது கொஸ்டினை ஆன்சரே பண்ணல. அப்போ 3வது கொஸ்டினை கிளிக் பண்ணி மறுபடியும் கொஸ்டினை படித்து பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ ஒட்டுமொத்தமாக 11 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம், 10 கொஸ்டினை பார்த்துருக்கோம் ஆனால் ஆன்சர் பண்ணல, 79 கொஸ்டின் நம்ம நாட் ரிஜிஸ்டர் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணி பார்க்கல. ஸோ ரிவ்யூ எதுவுமே கிடையாது, ஏன்னா 2 கொஸ்டின் ரிவ்யூ கொடுத்துருந்தா ரெண்டுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் 100 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் சப்மிட் வந்து கொடுக்க முடியும். ரைட்டா, சரி இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட்ன்றது நம்ம வந்து டவுட்டடாக இருக்குது, பின்னாடி ஆன்சர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ. கிளியர் ரெஸ்பான்றது அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ்ன்றது ஒவ்வொரு கொஸ்டினும் பேக்கில் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றது எந்த ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது தான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றது. ஸோ இந்த செக்ஷன் ஏன்றது இந்த கொஸ்டினெல்லாம் பார்த்துக்கிறது. ரைட்டா, இவ்வளோ தான்ப்பா இதில் விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே டைம் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ டைம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு முன்கூட்டியே வந்து முடிச்சுக்கோங்க. ரைட்டா, முன்கூட்டியே அப்படின்னா கரெக்டான டைம் என்னவோ அதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடி நீங்கள் முடிச்சுக்கலாம். ஆனால் எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் கொடுத்துட்டு தான் சப்மிட் வந்து கொடுக்க முடியும். ரைட்டா, இப்போ இந்த 100 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா என்ன வருது, இப்போ சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகாது. ஏன்னா இப்போ சப்மிட் கொடுத்தனா பாருங்கள் இவ்வளோ கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணலாம்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடாது, எக்ஸாமில் படித்து பார்த்தா ஆன்சர் கொடுக்கணும். உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்றதுக்காக இப்போ நான் அது மாதிரி பண்ண போகிறேன். ரைட்டா, ஸோ நான் வந்து 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. அப்போ நான் அந்த 11ன்றதை கிளிக் பண்ணுறேன், இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டே போகிறேன். ரைட்டா, 14 15 ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும்பா, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்ன்றதுக்காக உங்களுக்கு வந்து நான் காட்டுறதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருக்கிற 100 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு அடுத்த பட்டன் என்ன வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன சொன்னால் மேக்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரஃப் சீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரஃப் சீட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா, விடை தெரியவில்லைன்றதை கூட கொடுக்கலாம். உங்களுக்கு விடை தெரியலனா விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுக்கலாம். ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சும்மா இந்த மாதிரி டைம் பாஸ்க்கு வந்து கிளிக்லாம் பண்ணக்கூடாதுப்பா. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு முக்கியம், ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். கொஸ்டினை நல்லா படித்து பாருங்கள், டைம் இருக்கும். நமக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு 25வது கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வராது, நான் மாற்றணும்னு நினச்சாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும். 25 கொஸ்டின் இந்த பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஆன்சர் இருக்குது, நான் முனைவர் லட்சுமண சாமி தான் ரைட்டுன்னு தோணுச்சுன்னா இப்போட மாற்றிட்டு நான் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ அது லட்சுமண சாமின்னு மாறிக்கும். ஸோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் 31வது கொஸ்டினுக்கு நம்ம வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பட்டன்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொன்னல, தெரியாதவங்க அந்த ப்ரீவியஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா போவாங்க. ஆனால் இங்கே பட்டனில் கிளிக் பண்ணால் டக்குன்னு வந்துடுன்றது அது யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ வீடியோ வந்து நான் கட் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்கு. ரைட்டா, நான் வந்து 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன வருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஸோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ண வேண்டியது ஒன்று தான், எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், எல்லாமே க்ரீன் கலர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ செக்ஷன் ஏ வந்து பார்க்குறேன். ரைட்டா, ஸோ செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருந்துச்சுன்னா 2 செக்ஷனும் பார்க்கணும். ஸோ இப்போ செக்ஷன் ஏ மட்டும் தான் காட்டுது. ஸோ அப்போ வந்து நான் பார்க்குறேன், இதில் ஏதாவது வந்து கத்திரிப்பு கலர் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டுது. அப்போ ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம், இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த கொஸ்டினை என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நவுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ 95வது கொஸ்டின் வந்து கத்திரிப்பு கலர் இருக்குது. ஸோ ரிவ்யூவில் இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணால் 95வது கொஸ்டின் வருது. ஸோ விடை தெரியவில்லை நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேளை விடை தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கருப்பு பண ஒழிப்பு இந்த மாதிரி ஏதாவது சம்திங் அதுக்கான ஆன்சர்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 100 ஆன்சர் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இவங்க கொடுத்த 100 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நாட் விசிஸ்டட் 0, நாட் ஆன்சர் 0, கத்திரிப்பு கலருமே அந்த மார்க் ரிவ்யூ பண்ணுறதுமே 0. அப்போ 100 கொஸ்டினுமே எக்ஸாக்டாக நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறது 200 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா 200, 100 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா 100. ஸோ ஒட்டுமொத்தமாக எத்தனை கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் நம்ம விடை அடிச்சிட்டோமா அப்படின்றத க்ரீன் கலரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஐ பட்டனை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். குரூப் 1 100 ஆன்சர், ஆமாம் 0, எல்லாம் மற்றதெல்லாம் 0ன்னு இருக்கணும். இந்த அதாவது 100ன்றது 100 கொஸ்டின் கொடுத்தா 100, 150 கொஸ்டின் கொடுத்தா 150, 200 கொஸ்டின் கொடுத்தா 200. ஸோ எத்தனை கொஸ்டின் கொடுத்தாங்களோ அத்தனை கொஸ்டின் அந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக்ஷன் ஏல 100 கொடுத்தாங்க, அப்போ 100மே நம்ம எழுதிட்டோம். கரெக்டாக? ஸோ முழுமையாக வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே டைம் பாருங்கள். ஸோ ஓகே, டைம் இருக்குது, நம்ம மீண்டும் ஒரு முறை இந்த கொஸ்டினெல்லாம் படித்து பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம், தப்பாக கொடுத்துருக்கோமோ அப்படின்றத உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் கொடுக்க வேணாம். ஸோ மீண்டும் வந்து உதாரணத்துக்கு 62வது கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் அவசரமாக போட்டோம், இன்னொரு டைம் செக் பண்ணலாமா அப்படின்னு நம்ம மனசு தோணுச்சுன்னா நீங்கள் 62வது கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இப்போ இது சிவகாசி வராது, நாமக்கல் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரைட்டா, நாமக்கல் வரும் தோணுச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நாமக்கல்ன்றதை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினுக்கு வந்தீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டோட ஒருவேளை ஆன்சர் கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாமக்கல்ன்றது சேவ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம், ஓகே நம்ம கரெக்டாக தான் அதுக்கு மாற்றி தான் கொடுத்துருக்குறோம், அது கரெக்டாக சேவ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அவசரப்பட்ட சப்மிட் கொடுக்காம மீண்டும் ஒரு டைம் ஆன்சர் பண்ண எல்லா கொஸ்டினுமே செக் பண்ணுங்க. அதாவது கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கோமா, அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக புரிஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணோமா அப்படின்றத பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கடைசி 1 or 2 மினிட்ஸில் சப்மிட் கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்க வேணாம், முழுமையாக டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ ஓகே, உங்களுக்கு டெமோக்காக தான் நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நான் கொடுத்த 100 கொஸ்டினுமே எழுதிட்டேன், நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன சொல்ல போகுது அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்க கொடுத்த செக்ஷன் ஏல நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொடுத்துருக்காங்களாம். ரைட்டு, நான் ஆன்சர் 100 பண்ணிட்டேன். நாட் ஆன்சர் 0, நான் ஆன்சர் பண்ணாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே பண்ணிட்டேன். ரிவ்யூ கொடுத்தது 0. ரைட்டா? அதுக்கும் நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை இதெல்லாம் வந்து 1, 2ன்னு காட்டுச்சுன்னா நம்ம இன்னும் ஆன்சர் பண்ணலைன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ஆன்சர் மார்க் வில் நாட் பி வேல்யூவேஷன் கண்டுக்காதது. ஸோ நாட் விசிஸ்ட், இங்கெல்லாம் வந்து 1 to 3ன்னு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இன்னும் வந்து என்ன பண்ணல, நம்ம வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கக்கூடாது. Are you sure to submit this group? Click yes. To proceed, click no to go to back ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், கரெக்டாக தான் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லை இங்கெல்லாம் வந்து நாட் ஆன்சர் 2 இருக்குது, ரிவ்யூ 1 இருக்குது, ஐயோ இன்னும் நம்ம கொடுக்காம இருக்கிறோமே அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு மறுபடியும் பேக் வந்துடலாம். நான் சப்மிட் கொடுத்தேன் ஆனால் பேக் வந்துட்டேன், மறுபடியும் நான் வந்து செக் பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு இன்னும் டைம் கூட இருக்குது. ரைட்டா? இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஒருவேளை நம்ம டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் அவசரப்பட்டு சப்மிட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் பேக் வந்துடலாம். இல்லை நான் முடிச்சுக்கிறேன், டைம் நெருங்கிருச்சு அவ்வளோதான் அப்படின்னா ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல எஸ் இருக்கு இல்லையா, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டியர் கேண்டிடேட் தேங்க்யூ, ப்ளீஸ் நோட் தட் your exam is about be submitted, click OK to proceed further, are you sure to submit the exam. மறுபடியும் ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கேட்குது, சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இப்போ கூட நம்ம சப்மிட் ஓகே கொடுக்கலாம், இல்லைனா பேக் கொடுத்துக்கலாம். கேன்சல் பேக் கொடுத்தா வந்துடுச்சு. ஸோ 2 முறை நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க பாருங்கள், அவசரப்பட்டு கொடுத்துறாதீங்கன்றது தான். இப்போ சப்மிட் கொடுக்குறோம், சரி ஓகே எக்ஸாம் சம்மரி எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு காட்டுது. ஓகே நம்ம சப்மிட் கொடுக்க போகிறோமா இந்த இதுக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து காட்டுது இந்த மோக் டெஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ரைட்டா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவைலபிலிட்டி ஆஃப் பேசிக் ஃபெசிலிட்டி ஆஃப் வாட்டர் டேஸ், ஃபீட்பேக்கும் கேட்பாங்க போல். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, இதனோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ரெஸ்பான்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் மார்க் கொடுக்கலாம், 1, 2, 3 உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கு, இஷ்டமாக தான் மாற்றுங்க இல்லைனா விட்டுடிங்க. ரைட்டா? How was your overall experience of taking of your digital exam? இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஓவராலாக அப்படின்றதும் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், கொடுக்கல நினச்சா விட்டுடலாம். ரைட்டா? நான் எனக்கு எதுவும் கொடுக்க விருப்பம் இல்லை, இதெல்லாம் கொடுக்குறது நமக்கு டைம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நேராக நீங்கள் சப்மிட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக், யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் திஸ் எக்ஸாம். ஓகே முடிஞ்சு போயிடுச்சு. Dear candidate, you have now successfully completed the exam. Please click the below button to exist அப்படின்றாங்க, வெளியே போயிடலான்றாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் போய் ஆன்லைன் எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி வந்து டைமை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ஈஸியாக நீங்கள் எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டினை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கலாம்.
ப்ரீவியஸ் கொடுத்துக்கலாம், ஸோ மார்க் ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா விரும்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸோ OMR மெத்தடை விட கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் பொழுது ஸோ அதை வச்சு நம்ம 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நல்லா படித்து அதுக்கு ஆன்சர் போடலாம். மேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரீசனிங்லாம் வந்து கேட்குறேன்றாங்க இல்லையா, ரீசனிங் சம்ஸ்லாம் 40 கொஸ்டின் வருதுன்றாங்க. அதெல்லாம் நம்ம நல்லா பிரெயினை யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்லைன் எக்ஸாம்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.